வணக்கம். மேசராசினருக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2025 சனி பயிற்சி நடைபெறுது. மார்ச் மாதத்தில் நடைபெறுது. இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா 7.5 சனியாக மேசராசினருக்கு ஆரம்பமாகுது. இந்த முதல்ல பார்த்திங்கன்னா 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவர் வர்றார். இவர் என்ன நன்மை செய்வார், என்ன தீமை செய்வார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். விரய சனி அப்படின்னு முதல்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவர் செய்வது ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குவார். அது என்ன மாயத் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களை ஏதோ ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்துற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்வார். ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பணத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா சமுதாயத்தில் ஏதோ ஒரு பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் ஏதாவது நீங்கள் தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பார். இதில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பெரிய தொகையை கடனை வாங்கி தொழிலை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தொழில் முடக்கி விடுவார். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்காது. ஏன்னா மேசராசினரை பொறுத்தவரையும் அதிவேகத்தில் செயல்படுவாங்க. இந்த வேகத்தை என்ன பண்ணுவாருன்னா, மெதுவாக வரக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா முட்டுக்கட்டையை போட்டுருவார். இதில் முட்டுக்கட்டையை போடும்போது முதல்ல நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அவர்கிட்டேருந்து வெளிவர்றது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானத்தோடு எல்லாத்தையும் செயல்படுத்தணும். நீங்கள் எதாக இருந்தாலும் நல்ல ஆலோசனை பண்ணிட்டு தான் செயல்படுத்தணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சனி 3 சுற்று அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். முதல் சுற்று அப்படிங்கும்போது முதல் சுற்று நடைபெறுற மேசராசினருக்கு கை கால்களை உடைக்கிறது இதெல்லாம் நடக்கும். அடுத்து 2ஆம் சுற்று பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் சுற்று நடக்கிற மேசராசினர் அவர்களுக்கு உடம்பு உள்ளுக்குள்ள வலியை ஏற்படுத்துவார். பிபி ஹையாக போகும், பிபி லோவாக போகும், சுகர் ஏறும், சுகர் இறங்கும். இந்த மாதிரியான வேலைகளை உடம்புக்குள்ளே உருவாக்குவார். 3ஆம் சுற்று நடைபெற மேசராசினர் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக மருத்துவமனையில் வாசம் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த சுற்றில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கையை நீங்கள் எடுத்துக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் கடன் அப்படிங்கிற விதத்தில் ஈடுபட்டுறாதீங்க. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போட்டுறாதீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு ஏற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். எங்கேயுமே தவறி கூட கையெழுத்து போடும் போது நல்ல பலமுறை ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையெழுத்தை போடுறதுக்கான உருவாக்கணும். நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. நிலம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த நிலத்தில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துடும். தங்க நகை வாங்கினீங்கன்னா அது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா எங்கேயாவது பேங்கில் அடகு வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிரும். ஏன்னா செலவு அப்படிங்கிறத அதிகமாகவே இருக்கும். ஏன் செலவு வருது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலையை அது உருவாக்குவார். நீங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனம் ஏதாவது விதத்தில் ரிப்பேர் ஆகிரும். எதுக்கு ரிப்பேர் ஆணுச்சு அப்படிங்கிறது தெரியாது. பலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வண்டி சீஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வண்டியை மறுதரப்பாக ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்படுத்துவார். பங்காளிகள், அண்ணன் தம்பிகள் இவங்களுக்குள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகளை உருவாக்கி விட்டுருவார். நிலம் இல்லை உங்களுடைய தந்தையார் நிலம் இல்லை யாரோ ஒரு பரம்பரை சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் வில்லங்கத்தை பூரா இப்போ தான் அவர் காட்டுவார். இதுவரையும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியெல்லாம் ரொம்ப பாசமாக இருந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதிராளியோட கை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சதி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நீங்களாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிறது தான் சனியோட வேலையாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அவர் உருவாக்குவார். எங்கேருந்து பகை வருது, எங்கேருந்து பிரச்சனை வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏதாவது நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா அது போலீஸ் கேஸாக மாறும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தண்டமாக நீங்கள் அலையிற மாதிரியான ஒரு நிலைமை தான்
உங்களுக்கு வந்து உருவாவதற்கு காரணம் இந்த சனி வந்து அந்தளவுக்கு வந்து செய்வார். அப்போ அந்த விரய சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துலெல்லாம் ரொம்ப நீங்கள் வந்து உஷாராகவே வந்து இருக்கணும். மருத்துவமனைகள் இல்லை வீண் செலவுகள், அடிதடி வழக்குகள், கோர்ட்டுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்து உங்களை தேடி வந்து வரும். நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க, தேடி வந்து வம்பிழுத்து விட்டு யாராவது உங்களை வந்து சிக்க வைக்கிறதுக்கு வந்து நிறையான வாய்ப்புகள் இந்த ஏழரையில் வந்து ஆரம்பமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது, எனக்கு நன்மையே நடக்காதா அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய மேசராசினருக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். என்ன நன்மைகள் அப்படின்னா, விரைய வீட்டில் வந்தால் அவர் பிரச்சனை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை, நன்மையும் வந்து செய்வார். ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா, திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடக்கும். இதுவரை திருமணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை இதுவரை வாரிசுகள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, திருமணம் முடிந்து வாரிசுகள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வாரிசுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்த விரய சனியில் வந்து இருக்கும். அதன் பிறகு நன்மைகள் அப்படின்னா வெளிநாட்டு யோகங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மேசராசினர் நான் ஊருக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் போட்டுட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஊருக்கு வரலாம். ஊருக்கு வந்த பிறகு மறுதிருப்பம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துடுங்க. நீங்கள் நல்லா வெல் செட்டில்டாக இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உள்நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து இங்கே வந்து வந்துடாதீங்க. இதையெல்லாம் நன்மைகளாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பண வசதிகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எப்போதுமே அவர் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அவ்வப்போது பிரச்சனைகளை கொடுப்பாரு. அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் இருக்கும். பெருசாக நீங்கள் அவசரப்பட்டு தாமோன்னு குதிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகளுக்கான வழி நிறையாவே இருக்கும். கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த வரக்கூடிய பிரச்சனை அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையா இருக்கும். பொதுவாக வந்து மேசராசினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரய சனி அப்படிங்கிறது இது நாள் வரை இருந்த விஷயத்தோட கொஞ்சம் நிறைய கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாரு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பாதிப்புகள் எந்தளவு இருக்கும், நன்மைகள் எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். இப்போ மேசராசினர் என்ன மாதிரியான பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்கலாம். பரிகாரம் முதல்ல வந்து திருநள்ளாறுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வழிபடுங்க. முதல்லையே நீங்கள் சனி பகவானை பார்க்க வேண்டாம், திருநள்ளாறு கூட போக வேண்டாம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துங்க. வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 9 வாரம் ஆஞ்சநேயரை போயிட்டு அவருக்கு உங்கள் பேர்லேயும் உங்கள் நட்சத்திர பேர்லேயும் அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ண முடித்த பிறகு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை போய் தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் நேரடியாக சனி பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் நிறையா பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், அவர் சனி, 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகாது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணுங்கள். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனை போய் பார்க்கலாம். ஒரு 9 வாரம் தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதன் பிறகு சனியை நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அவருடைய பெரிய கோபம் அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்காது. சாந்தமான விஷயங்கள் தான் உங்கள் மேலே கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மேசராசினர் இந்த விரய சனியை தவிர்க்கலாம். அதாவது தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனா பாதிப்புகளில் இருந்து குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே.